ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் திருவரங்கத்து அமுதனார் அருளி செய்த ராமானுஜ நூற்றந்தை ஆதியின் 13வது பாசுரத்திலேருந்து ஒரு 4 பாசுரங்களை பார்ப்போம். இப்படி இருக்கு: செய்யும் பசுந்துளபத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத ஸ்ரீரங்கத்து ஐயன் கழற்கணி அம்பரந்தாளின்றி ஆதரியா மெய்யன் கிராமானுசன் சரணேகதி வேறு எனக்கே. செய்யும் பசுந்துளபத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீரரங்கத்து ஐயன் கணற்கழி அம்பரன் தாளன்றி ஆதரியா மெய்யன் இராமானுசன் சரணேகதி வேறு எனக்கே. பாருங்க, யார் சொல்கிற தொண்டரடி பொழியாழ்வாரை பற்றி சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம அப்படி செய்யும் பசுந்துளவம் தொண்டரடி பொழியாழ்வாராகிற தம்மாலே செய்யப்பட்ட பசுமை நிறைந்த திருத்துழாய் மாலையும் தொழில் மாலையும் வேலைப்பாடுகளை உடைத்தான அந்த மாலைகளையும் செந்தமிழில் நல்ல தமிழ் பாஷையிலே பெய்யும் உண்டாக்கப்பட்டதாய் மறை தமிழ் மாலையும் வேத சதுரசமான திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்கிற திவ்ய பிரபந்தங்களாகிற சொல் மாலைகளையும் பேராத சீர் அரங்கத்து ஐயன் கழற்கு அணியும் நித்திய சித்தமான கல்யாண குணங்களையுடையரான ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருவடிகளையே சாத்தினார். யார்? தொண்டரடி பொழியாழ்வார். தன்னுடைய கையால் வேலையை நேர்த்தியுடன் செய்யப்பட்ட திருத்துழாய் மாலையையும் அதுக்கப்புறம் வேதத்தின் சாதாரணமான அந்த திருமாலையும் திருப்பள்ளி எழுச்சியும் என்கிற சொல் மாலைகளையும் பெருமானுடைய திருவடிக்கு சாத்துகிறார். சீர் அரங்கத்து ஐயன் கழற்கு அணியும் பெருமானுடைய திருவடிக்கு அணியும் பரன் அந்த தொண்டரடி பொடியாழ்வாராகிய பரன் மெல்லு 2 சுழினா பரன் அவருடைய தாள் நன்றி அவனுடைய திருவிழிகளை தவிர மற்றென்றையும் விரும்பாத மெய்யன் சத்தியசீலரான ராமானுசன் எம்பெருமானுடைய சரணே திருவடிகளே எனக்கு அடியேனுக்கு வேறுகதினா விசேஷமான பிராப்பிய வஸ்துவாம். வேறு கதி எனக்கு என்றால் எனக்கு விசேஷமான கதி அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த அர்த்தத்தோட பாசுரத்தை படிக்கலாம். நாம் செய்யும் பசுந்துளபத் தொழில் மாலையும் செந்தமிழில் பெய்யும் மறைத்தமிழ் மாலையும் பேராத சீர் அரங்கத்து ஐயன் கழற்கு அணியும் பரன் தாள் நன்றி ஆதரியா மெய்யன் கிராமானுசன் சரணே கதி வேறெனக்கு. இந்த வேறெனக்குன்னா வேறு கதி எனக்கு விசேஷமான புகலிடம் அப்படி கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்கத்தவன் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லி காவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் கிராமானுசன் என்னைச் சோர்விலனே. கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன் கொல்லி காவலன் சொல் பதிக்கும் கலைக்கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் கிராமானுசன் என்னைச் சோர்விலனே
இது குலசேகர ஆழ்வாரை பற்றி சொல்கிறார். பாருங்க இப்படி இருக்கு. பதவரை பார்க்கலாம். இப்படி சொல்லியிருக்கார். கொல்லி காவலன் குலசேகர பெருமாளாலே அருளி செய்யப்பட்டதாய் கலை சொல்பதிக்கும் சாஸ்திர சொற்கள் அமையப்பெற்றதுமான பெருமாள் திருமொழி பாசுரங்களை அருளி செயல் பெருமாள் பாசுரங்களை பாடும் பெரியவர், அதை பாடுகின்ற பெரியோர்களது பாதங்களே திருவடிகளையே துதிக்கும் ஸ்தோத்திரம் செய்பவராயிருக்கும் பரமன் உத்கிருஷ்டருமான உத்தமரான தராபானுசன் எம்பெருமானார் என்னை சோர்விலன் என்னை விட்டு நீங்குகிறார் இல்லை. ஆகையினால் பிராப்த லாபத்துக்காக மறைந்து நான் கதிக்கு பதறி கதிக்கு பதறின்னா இந்த மாதிரி ஏதோ நல்ல கதி அடைய வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டு நான் கடலும் எல்லாம் குதிக்க பாசுரத்தை இன்னொரு பார்க்கலாம். என்ன பாருங்க. கதிக்கு பதறி வெங்கானம், காணம்னா காடு, அது நல்ல கதி அடைய வேண்டும் என்பதற்காக காட்டுக்கும் கல்லும்னா மலைக்கும் கடலும் எல்லாம் கடலில் நின்று கொண்டு எல்லாம் கொதிக்க எல்லா அவயவங்களும் குதிக்கும்படியாக தபஸ் பண்ண வேண்டிய சுபாவத்தை அற்றேன் விட்டொழிந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது எம்பெருமானார் என்னோடு எப்பொழுதும் இணைந்து இருக்கிறார். அதனால் நல்ல கதி அடைய வேண்டும் என்பதற்காக காட்டிலோ மலையிலோ இல்லை கடலிலோ நின்று நான் தவம் செய்ய வேண்டும் என்கிற அதை விட்டுவிட்டேன்னு சொல்கிறார். அவ்வளவுதான். அந்த ராமானுஜர் எப்படிப்பட்டவர்? குலசேகராழ்வாரின் பெருமாள் திருமொழியை பாடும் அந்த பெரியோருடைய பாதங்களையே துதிக்கும் அந்த பரமன் அப்படின்னு ராமானுஜருக்கு அடிச்சோம். பாசுரம் படிக்கிறேன்ப்பா. கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்கத்தவம் செய்யும் கொள்கையற்றேன். கொல்லிகாவலன் குலசேகர பெருமாள், கொல்லிகாவலன் சொல் அது பெருமாள் திருமொழி. பதிக்கும் கலை கவி பாடும் பெரியவர் பாதங்களே துதிக்கும் பரமன் கிராபானுசன் என்னை சோர்விலனை சொல்லி என்னை விட்டு அகல்வதில்லை. அதனால் அப்புறம் சோர்விலனே சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் சொல்லை மாலை ஒன்றும் பாராதவனை பல்லாண்டு என்று காப்பிடும் பான்மையந்தாள் பேராத உள்ளத்தி ராமானுஜன் தன் பிறங்கிய சேர் சாராமனிதரை சேரேன் எனக்கு என்ன தாழ்வினியே. சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் தொல்லை மால் ஒன்றும் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையன் தாள் பேராத உள்ளத்தி இராமானுசன் தன் பிறங்கிய சேர் சாராமணியரை சாரே சேரேன் எனக்கென்ன தாழ்வினியே. சோராத காதல் பெருஞ்சுழிப்பால் பெருமாள் மேலே இருக்க குறைவில்லாத அந்த பக்தி என்கிற அதுதான் காரணமாக தொல்லை மாலை பெருமாள் ரொம்ப ஜேஷ்டா, ரொம்ப சனாதனன், ரொம்ப பழசவன். அவனுக்கு ஒன்றும் பாராதவனை, அவனுக்கு ஒன்றும் தேவையே இல்லை. அவன் பூர்ணகாமாயான்னு சொல்லுவாங்க. எல்லா ஆசைகளும் நிறைய பெற்றவன் அவன். அவனுக்கு கூட பல்லாண்டு என்று காப்பிடும். ஐயோ, அவருக்கே பெருமானுக்கே பல்லாண்டு என்று பெருமானையே வாழ்த்துகிறார் பெரியாழ்வார். ஏன்னா அவருக்கு தன்னுடைய கண்ணே பெருமானுக்கு தன்னுடைய கண்ணெச்சில் பட்டு விடுமோ பெருமானுக்கு, அதனால் பெருமானுக்கு ஏதோ தீங்கு நேரிடுமோ என்று பல்லாண்டு பாடுகிறார்னு புரிஞ்சுக்கலாம். பல்லாண்டென்று காப்பிடும் பான்மையந்தாள் அப்படிப்பட்ட தன்மையுடைய பெரியாழ்வாருடைய திருவடிகளை பேராது உள்ளத்து பேராது அது எப்பொழுதும்
ராமானுடைய உள்ளத்தில் நிலைத்திருக்கிறது பெரியாழ்வாருடைய திருவடிகள். ராமானுசன் தன் அப்படிப்பட்டிய அந்த ராமானுஜருடைய பிறங்கிய சீர், எல்லாருக்கும் தெரிந்த அந்த அந்த சீர்மைகளை, அவருடைய மேன்மைகளை சாரா மனிதரை சேரேன், எம்பெருமானாருடைய சீர்மைகளை கண்டுகொள்ளாத மனிதரை நான் சேரமாட்டேன். எனக்கென்ன தாழ்வினியே, எனக்கு இனிமேல் தாழ்வு எதுவும் இல்லை அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். சோராத காதல் பெரும் சுழிப்பால் தொல்லை மாலை ஒன்றும் பாராதவனை பல்லாண்டென்று காப்பிடும் பார்மயந்தாள். அந்த ஒன்றும் எதுவும் பெருமாள் யார்கிட்டேருந்து எந்த ப்ரொட்டெக்ஷனும் வேண்டாம், பாதுகாப்பும் வேண்டாம். ஆனால் அவருக்கு இவர் பல்லாண்டு பாடுகிறான்னு புரிஞ்சுக்கலாம். பேராத உள்ளத்து இராமானுசன் தன் பிறங்கிய சீர் சாரா மனிதரை சேரேன், எனக்கு என்ன தாழ்வு இனியேன். சரி, தாழ்வொன்றில்லாமறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின், அரங்கர் மூலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் கிராமானுசன் என்னும் மாமுனியே. தாழ் ஒன்றில்லாமறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே காழ்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின், அரங்கர் மூலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுசன் என்னும் மாமுனியே. தாழ்வொன்றும் எந்த குறையும் இல்லாத நான்மறைகளெல்லாம் காணாமல் போயிடுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அது தலை முழுதும், இந்த பூமி முழுதும் கலியே ஆள்கின்ற நாள், கலியுகம் ஆள்கின்ற அந்த சமயத்தில் ராமானுசர் வந்து அளித்தவன் காண்மின், வந்து அளித்தவன் யார், வந்து காப்பாற்றினவர் யார் அப்படின்னு சொல்ல வர்றார். யார் அவர்? அவர் எம்பெருமானார். எம்பெருமானார் என்ன பண்ணுறார்? அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தாள் ஆண்டாள் நாச்சியார். அவளுடைய தொல்லருளால், அவளுடைய அருளினால் வாழ்கின்ற வள்ளல் கிராமானுசன் என்னும் மாமுனியே. இந்த ராமானுசன் என்னும் மாமுனிதான் இந்த கலிகாலத்தில் நம்ம எல்லாம் காப்பாற்றினான் சொல்லுகிறார். அந்த ராமானுஜர் ஆண்டாளுடைய திருவருளால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு முடிக்கிறார். பாசுரம் படிக்கிறேன். தாழ்வொன்றில்லாமறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆள்கின்ற நாள் வந்து அளித்தவன் காண்மின், அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால், சூடி கொடுத்த அந்த ஆண்டாளுடைய தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் கிராமானுசன் என்னும் மாமுனியே. தப்பு